Class 12 Electrostatics Example 1.8. A block of mass m carrying a positive charge q is placed on an insulated frictionless inclined plane as shown. A uniform electric field is applied parallel to the inclined surface such that the block is at rest. Calculate the magnitude of the electric field E. ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மாஸ் வந்து எம், அதோட சார்ஜ் வந்து க்யூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல்லெஸ் இன்க்ளைன்டு பிளேன். இந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து ஃப்ரிக்ஷனல்லெஸ்ன்றாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பேரலாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த இன்க்ளைன்ட் பிளேனுக்கு பேரலாக அப்ளைட் ஆகிருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட், அதாவது இ தான் இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹைட் ஹெச்னும் இங்கே வந்து லென்த் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராமை திருப்பி வரைஞ்சி. ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு இதே டயக்ராமை திருப்பி வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்கும் எம்ஜி. நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டு காம்பனண்ட்டாக எம்ஜி பிரியும். எம்ஜி காஸ் தீட்டா அண்ட் எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து எம்ஜி காஸ் தீட்டா வரும், இந்த இடத்துல எம்ஜி சைன் தீட்டா. ஸோ கொஷினில் பார்த்தோன்னா இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூஇ அப்படின்ற ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூன்னு படிச்சிருப்போமா. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா கியூஇ, அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி போடலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிருக்கேன். அதே இது தான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மேக்னிட்டோட சேர்த்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சாரி, காம்பனண்டோட சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா இது வந்து எச், இது ஒய் டைரக்ஷன். இந்த எச்சோட இது மட்டும் காம்பனண்ட், இது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணலாம். அப்போ கியூஇ ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா அப்படி வரும். ஸோ எச் டைரக்ஷன்னால நம்ம என்ன ரெண்டுத்துக்கும் ஐ கேப் போடணும். ஸோ ஐ கேப் எப்படினாலும் கேன்சல் ஆயிரும். அப்போ கியூஇ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டான்னு வரும். நம்மளுக்கு தேவை என்ன கேட்குறாங்க கொஷினில், எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது இ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை கியூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை கியூ. ஸோ அப்போ இது பார்த்தோன்னா இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம், இ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கியூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ எம் மட்டும்தான் இருக்கும். இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் டு ஸ்டாப் தி மாஸ். ஓகே, அந்த ஸ்லைட் ஆகிட்டு இருக்க மாஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைப்படும். இதே இது எம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ. அப்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு வீக்காக தேவைப்பட்டால் போதும், அதாவது கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டாலே போதும். இந்த மாஸ் வந்து என்ன ஆகும், இந்த ஸ்லைட் ஆகிட்டு இருக்க மாஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதாவது சைன் டீட்டா, இங்கே சைன் டீட்டா இருக்கு இல்லையா, அந்த சைன் டீட்டாவை மாற்ற போகிறேன். அந்த சைன் டீட்டாக்கு பதிலாக ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். அப்போது சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எல்னு வரும். ஸோ அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டாக்கு பதிலாக என்னது ஹெச் டிவைடட் பை எல். ஏற்கனவே இங்கே கியூ இருக்கனால அப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.